என்னடா அது ஒரே டாக்ஸியா இருக்கு, ஆனா டிரைவருங்களை காணோம். ஒருவேளை டாக்ஸில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிட்டா? டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர். டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இந்த வண்டிக்கு இதான் டிரைவரா? டாக்ஸி, என்னப்பா டாக்ஸி போலாமா? மந்தவழி நஞ்சுண்டந்தரு போகணும், கபாலி கோயில தாண்டிட்டு போகணும். நம்ம டாக்ஸி கபாலி கோயில தாண்டின்னு போவா சார், சுத்தின்னு தான் போவோம். பரவாயில்லையே. ஆமா, நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. ஏன் சார், இது என்ன ரிக்ஷாவா? இது மீட்டர் பார்த்து துட்டு கொடு சார். ஏன்பா, நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன். உங்க மீட்டர் எல்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லு. தோராயமா ஒரு 20 ரூபா கொடுத்துரு சார். தோராயமா 20 ரூபாயா? என்னப்பா, இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டம் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில். அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேக்குறியே. நீயே தோராயமா சொல்லு, இது நியாயமாப்பா? சாமி, உன்னை பத்தி தெரியாம நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி. 4 கிராக்கி ஏத்தனாதான் எனக்கு பைப்பு. நான் புள்ள குட்டிக்காரன், என்ன விட்டுரு சாமி. ஆட்டோ போலாமா? சாத்துக்குடி 100 என்ன விலை? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வர, தஞ்சாவூர் மாமா வர. ஓஹோ ஓஹோ, வாங்கோ வாங்கோ. சிஸ்டர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இது பாருங்க, நான் யார் வரான்னு பாருங்க. அத்திம்பேர் எப்படி இருக்க? தஞ்சாவூரானா? வாடா வாடா வாடா. நீ அத்திம்பேர்னு கூட்டிட்டு வரச்சே என் காதுல எப்படி விடுவற தெரியுமோ? தில்லானா மோகனாம்பாள்ல சண்முக சுந்தரம் நாதசுரம் வாசிச்ச மாதிரி டாடா டாடான்னு விடுறா. இது பரவாயில்லையே, நடைய பார்த்துட்டு பத்மினியே வராம இருக்குன்னு சொல்லாம இருந்தேன். என் உடம்ப பார்த்துட்டு மோகனாம்பாளோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லாம இருந்தா சரி. மாமா, தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேள்? பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிறியா? இவரை தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சாவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா, தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்கா, என்ன தவிர. ஏண்டா அப்படி சொல்றேன்? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரே. வெறுமனையா சம்பாதிச்சாரா அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடினா சம்பாதிச்சார். அவர் வாதாடி சம்பாதிச்சுதான் நான் போராடி விட்டுட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல? ஆமா, இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்ப வர போறதுன்னு தெரியலையே திம்பேர். பரவாயில்ல, போதும். எவ்வளவு போட்டுட்ட? போதுமா? சாம்பார் விட்டுமா? விடுமா. அத்திம்பேர், எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனேன். 10 இட்லி 4 வடை, டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்தோம். போருமா பாருங்க, போருமா. டேய் ரகு, டேய் கூட்டு போட்டுக்கறியா? எனக்கு வேணாமா. ஏமா வேணான்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கிற? எடுத்தத உள்ள போடாத, இலையில போட்டு. இந்த படுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவா? அப்பெல்லாம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான்னா எழுந்திருக்க மாட்டான். மத்தியானம் சாப்பாடு விட்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பா. இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான், கேஸ்ட்ரிக் டப்ளுங்கிறான். படுவா என்ன சாப்பிடுற? போதும். கூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன கூச்சா திம்பேர்? போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. போதுமா. எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன், வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ, மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் 200 தடவை ஊத்து, சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். கட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். என்ன இப்போ? சாதம் போடுறேன் பாருங்க. ஆமா, போதும். ரசம் விட்டுமா? வேண்டாமா, வயிறு சரியில்லை. நீ சாம்பாரே விட்டுரும். ரசத்தை ஒரு சொம்புல கொடுத்தேன்னா குடிச்சிருவேன்.
சரி அத்திம்பேர் ம், வயிறு முன்ன மாதிரி இல்ல பாருங்க கடமுடா பண்றது ம். இல்லைன்னா சிஸ்டர் சாப்பாடு நிம்மதியா அழகா உட்கார்ந்துட்டு திருப்தியா சாப்பிட வேண்டிய சாப்பாடு சாம்பார் விட்டுருக்கேன். அம்மா என்னடா பிலால் ஹோட்டல் சிக்கனை மனசுல நினைச்சுண்டு நம்ம அத்து வாழைக்காய ஒரு கடி கடிங்க. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்தின நான் நேரா அங்க போக வேண்டியிருக்கும் ஏடா பாப்பா கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய்? தான்னு 9:30 9:30க்கு போயிடணும் அத்திம்பேர் 10:30 மணிக்கு நான் கோர்ட்டு. நான் ராமநாத ஐயரை பார்க்க போக வேண்டாமா? ராமநாதன். ஓ, கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன் அவரா? ஆமா அவரைத்தான் பார்க்க போகணும். ஏன்னா கோர்ட்டு 2 மணி வரைக்கும் இழுத்துட்டு போகும். நான் ராமநாத ஐயரை பார்த்தேன்னா கொஞ்சூண்டு பக்கோடாவும் கொஞ்சூண்டு மிக்சரும் தருவார். 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சே. ஆ, இந்தாங்க ரசத்தை குடிச்சுக்கோங்க. குடுமா பகவானே, அந்த சாத்துக்கு மோர விட்டுமா? வேண்டாமா, வயிறு சரியில்லை, சாம்பாரே ஊத்து. ஏண்டா பாப்பா நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாரான்னு சொல்லியிருந்தானே. திம்பேர் நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறே? இந்த ஆத்துக்கு விளக்கேறதுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொருத்தர் ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும். நான் என்ன ஐயங்காரா? நானும் ஐயர் தான். நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரியை முடிக்கிறேன், நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட். பாப்பா இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே, இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும் திம்பேர். என்ன சரிப்பட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பார்க்கணும். சரிப்பட்டு வருங்கிறியா? ம், நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா? எஸ், ஐ அம் சரசு. glad to meet you. பரவாயில்ல இருக்கட்டும். பாப்பா ஐ அம் வெரி கிளாட் டு சிகரெட் பரவாயில்ல. சிகரெட் சாரி ஐ யூஸ் டொபாக்கோ. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் உங்களையே இங்க வர சொன்னேன். ஏண்டா படுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்தது இல்ல, உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன், இப்படி எல்லாம் நடந்துருத்து. வா படுவா, இன்னைக்கு ஒண்ணு பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சு கொடுத்தே, நல்லா பிடிச்சு கொடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்பவே எனக்கு சனியை பிடிச்சு கொடுத்தோம். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவார், அப்பவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? கோச்சுக்காதுங்க திம்பேர், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், இந்த கீரையை போல. அத்திம்பேர் உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எஸ். ஓகே, வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். எஸ். ஓகே, பொண்ணு இருக்கே, ம். நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, ஆ. நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர ஆ. என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, ஆ. நாகப்பட்டினம் பொண்ணை போய் பார்க்கணும். ஆ. அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, ஆ. நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர ஆ. என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, ஆ. திருவாரூர் பொண்ணை போய் பார்க்கறோம். ஆ. அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, ஆ. நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர ஆ. என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, ஆ. அந்த மாயவரம் பொண்ணை போய் பார்க்கறோம். இரு இரு. ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்க ஆத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய்? திம்பேர், நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. யூ பிளகார்ட், உன் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்கோ திம்பேர், அவளை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போறாத திம்பேர். அவ அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். இத பாருங்க, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு உங்க பையனுக்கு 1000 பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
மிஸ்டர் தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர், என்ன அத்தின் பேர்? நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா. ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாட்றாமா சாப்பாட்றாமா.